வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரியே சாச்சம்மா தேவியை விஜய் சேதுபதி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோஸ்ட்டு இன்னும் நல்லா ரொம்ப அதிகமாக போகுமா, அதோட முடிஞ்சிருமாங்கிறது தெரில. இந்த டாஸ்க் கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம ஜெஃப்ரிக்கு ஒக்கி போடுறது செட்டப்ஸ் மாதிரி, அதை 100 கொடுத்துருப்பாங்க. அது இந்த தண்டனை கொடுத்தது யாருக்கெல்லாம், அந்த டாஸ்க் கொடுத்தது யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னு கை தூக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கை தூக்கிட்டாங்க, யாருக்குமே உடன்பாடு இல்லை அப்படின்னு. ஆனால் ஒக்கி போடும்போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, அது உடனே நம்ம சாச்சம்மா தேவி அவங்க சொல்கிறாங்க, என்னைய கேலி பண்ணதுக்காக நான் கொடுத்தது எனக்கு தப்புன்னு தோணலை சார், அந்த இடத்துல வேணும்னே கொடுத்தது தப்புன்னு தோணலை அப்படின்னு. உடனே ஜெஃப்ரி சொல்கிறான், இவங்க வேணும்னே தான் கொடுத்தாங்க, எனக்கு 100 தடவை சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வேணும்னே தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ உடனே மஞ்சரிட்ட கேட்குறாங்க, இல்லை சார் அவங்க கொடுத்தது தப்புன்னு தான் தோணுச்சு, எனக்கு நான் கொடுக்கும்போதே தெரியும் எனக்கு தப்புன்னு தான் தோணுச்சு அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதி கேட்குறாரு, வேறு யாருமே உனக்கு இந்த டாஸ்க்கு தப்புன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சாச்சம்மா தேவி சொல்கிறாங்க, அப்படிலாம் யாரும் சொல்லலை சார், இதை யாரும் தப்புன்னெலாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி, மித்தவங்க நீ சொல்லி நீ கேட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. சரியான கேள்வி கேட்குறாரு. உண்மையிலே அந்த பொண்ணு யார் சொன்னாலுமே கேட்குறதில்ல, அந்த மாதிரி மூட்லையும் இல்லை அது. உடனே அப்படியே அமைதியாக நிற்கிது. ஐயோ டேடி நம்மளையே ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு. உடனே சேதுபதி சூப்பராக ஒன்று சொல்கிறாரு. ஸோ அதிகாரம் கையில் வரும்போது நம்ம எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான வெளிப்பாடு வெளியே வரும், நம்ம யார் அப்படிங்கிறது வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பராக சொல்கிறாரு. ஸோ நம்ம அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறோம் அப்படிங்கிறது அதான் நம்மளுடைய உண்மையான கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி தான் நீ இருந்திருக்க, ஸோ அதான் உன்னுடைய உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்ல வராரு. ஸோ போகும்போதும் திட்டு வாங்கிட்டு போகணுமா சாச்சம்மா தேவி, இவ்வளோ நாள் சேஃப்டியாக இருந்துட்ட, போகும்போதும் இப்படி தான் போகணுமா? ஸோ ரொம்ப அதாவது அது அந்த பொண்ணு பண்ணதுக்கு அவர் கேட்குறாரு. மற்றபடி ஓவராலாம் ஒன்றும் ரோஸ்ட் பண்ணல. ஸோ எபிசோட்லேருந்து என்னென்னு வரும்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மித்த எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க, ஐயோ இன்னைக்கு நம்மளால் அடுத்து எப்போன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் மித்தபடி டாஸ்கில் சாச்சம்மா தேவி ஓவராக பண்ணாங்க. அப்புறம் மஞ்சரி தான் கொஞ்சம் பயாஸ்டாக இருந்தாங்க. கேப்டன்ஷிப்பை பற்றி கேட்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன்ஷிப்பை பற்றி நாளை கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தெரியும் மஞ்சரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ, see you. பார்ப்போம்.